வணக்கம். நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.1ல் 11வது கணக்கு பார்க்குறோம். 11வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முக்கோண விதிகளை பற்றி முக்கோண விதி ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. 1 tan x minus tan x 1 எனில் A transpose A inverse is equal to cos 2x minus sin 2x cos 2x cos 2x என காட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, A transpose A inverseன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சாலே ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி கொண்டு போயிடுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு A கொடுத்துருக்க A என்னது, 1 tan x மைனஸ் tan x 1 A கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து மைனஸ் A மாடுலஸ் ஆஃப் A மதிப்பு கண்டுபிடிக்கும் போது 1 ப்ளஸ் tan இன்ட்டு tan tan ஸ்கொயர்டு எக்ஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு எக்ஸ் தான் mod A. சரி, அடுத்து A டிரான்ஸ்போஸ்னால் என்னது, 1 tan x மைனஸ் tan x 1 இதுதான் A டிரான்ஸ்போஸு. அடுத்த ஸ்டெப் அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா இந்த ஒன்றை மாற்றுறோம், 1 இதில் அடையாளத்தை மாற்றுறோம். மைனஸ் tan x மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் tan x. ஓகே, இது அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ். இது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம செய்கிறோம். சரி, இப்போ இது செய்யும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிக்குவோம். A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும், A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mod A. mod A என்னது, mod A 1 by mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. 1 by mod A என்ன இருக்குது, 1 by 1 plus tan squared x adjoint of x 1 minus tan x 1 இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் A. A இன்வர்ஸுக்குடைய வேல்யூ இது. இப்போ நம்ம என்ன செய்யணும், A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் பெருக்க போகிறோம். A டிரான்ஸ்போஸ் என்னது, ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1 மைனஸ் tan x 1 இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். இதில் காமன் என்ன இருக்குது, இந்த இது காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், அதை 1 by mod A வெளியே எடுத்துருவோம். உள்ளே இருக்கிறது மட்டும் என்னது, ஒன் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு எக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே என்ன செய்கிறோம், நம்ம மறுபடியும் 1 மைனஸ் tan x 1. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்னா, இது ரெண்டையும் நம்ம பெருக்க போகிறோம். நம்ம இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். ஓகேவா? இது நிரல் எடுத்து பெருக்க போகிறோம். இந்த இதை அப்படியே இந்த பக்கமே வச்சுக்கோங்க. tan ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், இப்போதைக்கு அதுக்கு வேலை இல்லை. இப்போ இது ரோ, இது காலம்னு எடுத்து செய்கிறோம். நம்ம 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் tan ஸ்கொயர்டு எக்ஸ், அடுத்து அதை பெருக்கும்போது மைனஸ் tan x, அடுத்து செகண்ட் காலத்தில் வரும்போது tan x ப்ளஸ் tan x, இங்கே வரும்போது மைனஸ் tan ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் 1. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் 1 by 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு எக்ஸ் போட்டுட்டு இதை மறுபடியும் 1 மைனஸ் tan ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் 2 tan x 1 மைனஸ் tan ஸ்கொயர்டு எக்ஸ். இப்போ வெளியில் ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா,
1 மைனஸ் tan ஸ்கொயர்டு எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை உள்ளே வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து அதை வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம வகுக்க போகிறோம். ஒவ்வொரு டேர்ம்லேயும் அதை கொடுத்து வகுக்க போகிறோம். 1 மைனஸ் tan ஸ்கொயர்டு எக்ஸ் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு எக்ஸ் minus 2 tan x by 1 plus tan squared x, 2 tan x by 1 plus tan squared x, 1 minus tan squared x by 1 plus tan squared x. இந்த ஃபார்முலா வந்து ஏற்கனவே நீங்கள் அடுத்து படிப்பீங்க முக்கோணவியல் விதியில். 1 minus tan squared x by 1 plus tan squared என்னதுன்னா cos 2xன்னு அர்த்தம். minus 2 tan x by 1 by minus 2 sin 2x. sin 2x ஓட ஃபார்முலா தான் 2 sin x by 1 plus tan squared xன்னு அர்த்தம். இங்கேயும் அதே மாதிரி 2 sin x, சாரி 2 இன்ட்டுங்கும்போது 2ங்கும்போது sin 2x மட்டும்தான் வரும். minus sin 2x, இங்கே வந்து plus sin 2x, இங்கே வந்து cos 2x. 1 minus tan squared x divided by 1 plus tan squared x னா cos 2x. 2 tan x by 1 plus tan squared x னா sin 2x. இது வந்து RHS. Therefore LHS is equal to RHS.